தவிக தலைவர் விஜய் திமுக அரசை இன்று நேரடியாக விமர்சித்தது அரசியல் அரங்கில் புயலை கிளப்பியுள்ளது. விஜயின் கருத்துக்கு திமுக கூட்டணி தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கி திமுக கூட்டணியை காட்டமாக விமர்சித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். இன்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நீட் தேர்வு பற்றி தெளிவான கருத்தை பாஜக கூறி வருகிறது. இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். உடனே அண்ணன் திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொன்னதையே சொல்லி, அதாவது மாநில அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்தும் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்துதான் முதல் கையெழுத்து என்று உங்கள் கூட்டணியின் தலைவர் ஸ்டாலின் ஏன் அப்படி சொன்னார்? அப்படி என்றால் முடியாது என்று தெரிந்தும் மக்களை ஏமாற்றித்தானே பொய் வாக்குறுதி தந்தீர்கள். நீட் தேர்வு ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஏன் கையெழுத்து வாங்கி மாணவர்களை ஏமாற்றினீர்கள்? திருமாவளவன் சொல்வதை போல நீட் தேர்வு பற்றி முடிவு செய்வது மத்திய அரசு அல்ல, அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்படி என்றால் பொய் வாக்குறுதி பேசுவது தெரிந்தும் மாற்றி பேசுவதும் இப்போது சொல்லலாம் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று தமிழக மக்களை ஏமாற்றுவதும் இவர்களது வாடிக்கையாக இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1967 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொன்ன காலத்திலும் சரி, பொங்கல் பரிசு தருவோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த காலத்திலும் சரி, திமுகவின் கொள்கை மக்களை ஏமாற்றுவது. கூட்டணி கட்சிகள் அதற்கு ஒத்து போவதும் ஒத்து ஊதுவதும் திருமாவளவன் போன்றவர்களின் வேலை. இவர்களை 2026 மக்கள் ஒத்திப்போங்கல் என்று ஓரம் கட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக விஜயின் பதிவு குறித்து விமர்சித்த விசிக தலைவர் திருமாவளவன், நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. நீட் தேர்வு ரத்து முயற்சியில் திமுக தன் கடமையை செய்துள்ளது. நீட் தேர்வு ரத்துக்கு தடையாக இருப்பது மத்திய அரசுதான் என்பதை தவிக தலைவர் விஜய் உணர்ந்துள்ளாரா என தெரியவில்லை. மத்திய அரசை கேள்வி கேட்பதுதான் முறை என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.